நீ மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறியா? என்ன நீ ஜனநாயக நாட்டில் என்ன இது ஜனநாயக ஆட்சியா தமிழ்நாட்டில் நடக்கிறது? எல்லாருக்குமான ஆட்சியா? முதல்ல அந்த தத்துவம் உனக்கு தெரியுமா? ஜனநாயகத்தை பேணி காக்கணுன்ற எண்ணம் உன்னோட ஆட்சியில் இருக்கா? இதே ஊர் பக்கம் வாங்க, இப்போ இந்த ஆட்சி மீது தானே நடக்குது. தமிழ்நாட்டில் போய் கேளுங்க, இந்த கிளாமகத்தை கேளுங்க, இல்லை மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு போகிறவனை எவனா ஒருத்தனை கேளுங்க. பொதுவாக நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், மக்கள்லாம் சொல்கிறேன்னு பார்ப்போம். இல்லை சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் இந்தியாவின் பிரதமர். ஆனால் இந்தியா உண்மையிலே அப்துல் கலாம் கனவு கண்டாராங்க. வல்லரசு 95 அவர் 99 அந்த ஒன்று என்னன்னு தெரியல, அது இந்த நீட்டா என்னன்னு தெரியல. இப்படி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் ஜனங்க உங்களை கொண்டாடிப்பாங்க. இப்போ நம்ம யாராவது திமுக அரசு இத்தகைய தேர்தல் வந்தால் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற பதற்றத்தில் இருக்கிற ஸ்டாலின் சும்மா வர முடியாதுன்னு வச்சுங்க. அதோட சார் ஏதாவது செஞ்சால் தானே சார் உங்களோட வித்தியாசமே 3.5 தான். சரி, அந்த கருத்து கணிப்புப்படி 39 இடத்துல இவங்க வருவாங்க, அதில் திரும்பவும் மோடி தான் வருவார்னு சொல்கிறாங்க. அதை இவங்க ஏற்றுப்பாங்களா? ஒருவேளை இவங்க தீர்மானிக்கும் சக்தியாக இருக்க மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு நம்பர் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா தீர்மானிக்கிற சக்தி இல்லை, முட்டு கொடுக்குற சக்தியாக மாறுவாங்க. இப்போ பிஜேபியோட சேர்ந்துருவாங்கன்றீங்களா? சார் ஏற்கனவே சேர்ந்தவங்க தானே சார், இவங்களுக்கு என்ன சார் இது? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது மத்திய அரசுக்கு எதிராக 2 தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது பேசும்போதா படிக்கும்போதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாங்க. முதல்வர் மு க ஸ்டாலினோட அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இந்த காரணத்தை நான் பார்த்தேன். இன்னும் நாங்கள் என்னது குடும்ப கட்டுப்பாடில் எங்கள் ஆளுங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை, அதனால் ஜனத்தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார். குடிக்க வச்சு அவனை ஏழாமே ஆக்கி விட்டு இவனுக்கு எங்கே கொண்டு போய் அதை முட்டுறாங்க பாருங்கள். பொதுவாக இன்றைக்கி மக்களாட்சி தான், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வடக்கு மாநிலங்கள் 61.23% ஆதரவு, எதிர்ப்பு 30.22, கருத்து சொல்லாதவர்கள் 6.86. அந்த மாதிரி தெற்கில் 50.57 ஆதரவு, கிழக்கில் 62.67 ஆதரவு, மேற்கில் 70.79 ஆதரவு. தேசிய அளவில் சராசரியாக 61.58% ஆதரவு. அப்படின்னும்போது இவர் எங்கே நொட்டுறாரு? இவருக்கு என்ன பிரச்சனை? முதல்ல இது என்னன்னாவது இவருக்கு தெரியுமா? இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஒன் ஸ்டேஷன் ஒன் ஷாப்னு ஒன் ப்ராடக்ட் ஒன் ஷாப்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் ஒன் கார்டு ஒன் நேஷன்னாங்க. அதுக்கு என்ன? இப்போ பீகார்லேருந்து வேறு எங்கன்னா போகிறான், அவன் போய் அங்கே போய் ரேஷன் வாங்கிட்டு, இப்போ நம்ம போய் வாங்க போகிறதில்ல, அவன் போய் வாங்கிக்கிறான். அவன் அங்கே போய் என்ட்ரி போட்டு வாங்கிட்டான்னா வேறு எங்கேயும் போய் அந்த மாதத்தில் அதுக்குரிய பொருளை வாங்க முடியாது. நம்ம என்னென்னா இன்றைக்கி நம்ம இந்திய எதிர்ப்பு மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆந்திராவில் பெரும்பான்மையான மக்கள் தெலுங்கு பேசுகிற மக்களாக இருக்கிறவர்கள் ஹிந்தி பேசுகிறான். கர்நாடகாவில் அதை மாதிரி பெரும்பாலான மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு ஹிந்திக்கார வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா அரசாங்கத்தில்? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஹிந்தி வானான்றான், தமிழ் தான் உயிருங்கிறான் ஆட்சியாளர்கள். ஆனால் எந்த ஆஃபீஸ் போனாலும் ஹிந்திக்காரனாக இருக்கிறான். இது எப்படி சாத்தியது? அப்போ இவங்க பேசுகிறது எல்லாமே சீட்டிங், சுயநலம். பொதுவாக இன்றைக்கி இவங்களுக்கு இந்த ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அப்படின்லாம் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுத்தாருன்னா அதை எங்கள் ஆட்சி மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இல்லைன்னு எவனா ஒருத்தர் எழுதி கொடுத்துறான்னு வச்சுங்க, அதை கூட அவர் படிச்சிடுவார். ஆனால் முதல்வர் சொல்கிறது மாநில சுயாட்சி, மாநில உணர்வுகளுக்கு முதல்ல மதிப்பளிக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? நீ மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறியா? என்ன நீ ஜனநாயக நாட்டில் என்ன இது ஜனநாயக ஆட்சியா தமிழ்நாட்டில் நடக்கிறது? எல்லாருக்குமான ஆட்சியா? முதல்ல அந்த தத்துவம் உனக்கு தெரியுமா? ஜனநாயகத்தை பேணி காக்கணுன்ற எண்ணம் உன்னோட ஆட்சியில் இருக்கா? அப்படின்னா கேஸ்ட் அட்ராசிட்டி இன்னும் நடந்துக்கினே இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது தெரியலன்னு தானே அர்த்தம். சார், பொதுவாக நீங்கள் நம்ம ஜனதா கட்சின்னு ஒன்று கட்சி ஆரம்பித்தாங்க.
அதாவது இந்திரா காந்தியின் அடக்குமுறைக்கு எதிராக, அந்த மிசா அந்த கால கொடுமைகளுக்கு எதிராக எல்லா பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து, அப்போது வாஜ்பாய், அத்வானி எல்லாரும் அதில் இருந்தாங்க. சேர்ந்து நம்மெல்லாம் ஒரு ஜனநாயக சக்தியாக வளரணும், இந்திரா காந்தி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறான் அந்த பொம்பளை, நாம் வந்து சேர்ந்து நிற்கிறோன்னு நாங்கள். அது இன்றைக்கி என்னவாச்சு? ஒரு 40 பேர் சேர்ந்து இல்லை ஒரு 30 பேர் சேர்ந்து ஆரம்பித்த அந்த ஜனதா பார்ட்டி இன்றைக்கி 300 கட்சி ஆகிப்போச்சு. அப்போ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த ஜனநாயகத்தை உங்களை அந்த கட்சிக்குள்ளேயே பேணி கேட்க முடியல. இன்றைக்கி இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சிங்க, அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியல உங்களால். அப்போது திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு தேவைக்காக, ஒரு பதவிக்காக, எங்கேயோ ஒரு காணல் நீருக்காக ஒன்றிணைறீங்க. அப்படி இருக்கிற போது இப்படி நீங்களாம் ஒன்றிணைஞ்சு ஒரு ஆட்சியை பிடிச்சிங்கன்னா அது எப்படி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும்? இப்போ நீங்கள் உங்கள் கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் நிதிஷ்குமார், நீங்கள் அப்புறம் பிரைம் மினிஸ்டராக ஆவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதில் பயணம் பண்ணோம். என்னமோ இது தமிழ்நாடு மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிறானுங்கள, ஏப்பா நீ வருங்கால முதல்வரே வா, அம்மா நீ வருங்கால முதல்வரே வா அப்படின்னு இந்த கூத்தாடிகளாம் போஸ்ட் அடிக்கிறானுங்கள. அந்த மாதிரி ஏதோ பிரைம் மினிஸ்டர் பதவிங்கிறது வந்தவங்க போனவங்க இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை ஏற்றுக்கணும். அப்போல்லாம் தமாஷ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் யாரும் வரலன்றதுனால அந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க இல்லையா? இல்லைங்க, அது உங்களுக்கு அதுக்கு உண்டான தகுதி என்னங்க இருக்கு? ஸ்டாலினுக்கு இல்லைன்றீங்களா? ஏங்க தமிழ்நாட்டே ஆள்வதற்கு உனக்கு துப்பு இல்லைன்ற நாங்கள் சொல்கிறோம், உன்னோட ஆட்சி சரியில்லைன்றோம், இது மக்களுக்கான ஆட்சி இல்லைன்றோம். ஆனால் முதல்வர் வந்து சட்டமன்றத்தை சொல்கிறாரு, பல முன்னணி பத்திரிகைகள்லாம் எங்களுடைய ஆட்சியை வந்து பாராட்டுதுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? சரி, ஊர் பக்கம் வாங்க. இப்போ இந்த ஆட்சி இங்கே தானே நடக்குது. தமிழ்நாட்டில் போய் கேளுங்க, இந்த கிளாம்பகத்தை கேளுங்க, இல்லை மெட்ராஸ்லேருந்து ஊருக்கு போகிறவனை எவனா ஒருத்தனை கேளுங்க. பொதுவாக நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்க, மக்கள் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். இல்லை சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறவர் இந்தியாவின் பிரதமர் ஆனால் இந்தியா உண்மையிலே அப்துல் கலாம் கனவு கண்டாராம வல்லரசு, அதை ஆக்கிடுவார். முதல்ல நீங்கள் நல்லரசா பண்ணு, அப்புறம் நீ இந்தியாவை வல்லரசாக்கலாம். கலைஞரின் ஆட்சியை நாங்கள் தருகிறோம் சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார்ல சார். கலைஞரின் ஆட்சியா இது? அவ்வளோ கலைஞரின் ஆட்சியை நாங்கள் தரோன்னு சொல்கிறாரு. இவ்வளோ கேவலமான ஆட்சி கலைஞரின் ஆட்சி இல்லை சார். நமக்கு கலைஞர் மீது 1000 விமர்சனங்கள் நமக்கு இருந்தாலும் இவ்வளோ ஒஸ்டான ஆட்சி கலைஞர் ஆட்சி இல்லை. கலைஞருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், அதை மறைச்சி ஒன்றா பேசுவாரே தவிர, ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன நாட்டில் நடக்குதுன்றத அவர் ஆள் வச்சாவது தெரிஞ்சுப்பார், இல்லை பத்திரிகையை படித்தாவது தெரிஞ்சுப்பார். அதுக்குன்னு சோர்ஸ் அவர் வச்சுருந்தார். அதிகாரிகளை தாண்டி பல பத்திரிகையாளரை வைத்து கொண்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த நாட்டில் என்ன விஷயம் நடக்குது, ஏது நடக்குது, அது ஏன் அங்கே அப்படி நடக்குது, இது ஏன் இங்கே என்ன எப்படி நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். உனக்கு சொன்னாலும் தெரியலையே அப்படிங்கிற நிலையில் இது எப்படி அடிக்கடி சொல்கிறால, நான் கலைஞரின் மகன் அல்லவா? எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. உண்மையிலே நீங்கள் கலைஞரோட மகன்னா உறவால் பிறக்கிறவன் மட்டும் மகன் இல்லை சார். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ரிஃப்ளெக்ஷன் அதில் வரணும்ல. 2 ப்ராடக்டை சேர்ந்து செஞ்சோம்னா இந்த ப்ராடக்டோட தன்மை அந்த புது ப்ராடக்டில் இருக்கணும்ல. இல்லையே, அந்த திறமை நிர்வாகம் எதுவுமே இல்லையே. என்றைக்காவது சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் ஏதாவது ஒன்று பேசி அந்த பொருளையே அடுத்து அதை மறுத்து பேசியிருக்காரா? இல்லை நான் போன தடவை தப்பாக சொல்லிட்டேன்னு எத்தனை தடவை. ஏங்க அப்பா பேரை எழுதி வச்சு படிக்கிறேன், உங்கள் அப்பா வந்து சங்க இலக்கியங்கள்லாம் அப்படியே பார்க்காம படிப்பார், பேசுவார். அப்போது உங்களுக்கான தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பதறீங்க. ஏன் பதறீங்க? இந்த பதட்டம் எதற்கு? இப்போ நீங்கள் 1952 தேர்தல் நடத்துறதுக்கு 11 கோடி செலவாச்சு. இப்போ எவ்வளோ லேட்டஸ்ட்டாக 2019 40-60 கோடின்றாங்க. அப்போது இது ஒரே தேர்தலாக நடத்திட்டா இந்த பிரச்சனை இருக்காது. தேர்தலே அங்கொன்னும் இங்கொன்னும் அப்பப்போ நடத்தும்போது அதன் மீதே கவனம் செலுத்துகிற நிலை வருதுன்றது தான் ஒரு தீர்மானத்தை இன்றைக்கி பண்ணிக்கிறாங்க. இது வந்து இப்போ உடனே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ மோடியாக கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்து இதை வந்து நம்ம மேலே திணிக்கிறாரு, இங்கே வந்து இவர் அதிபர் ஆட்சியை நிறுவ விரும்புகிறார். அது எப்படி ஜனநாயக நாட்டில் நடத்த முடியும்? இன்றைக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றதை கூட அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சில விதிமுறைகளை மாற்றி தான் கொண்டு வரணும். அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க சொல்கிறாங்கல்ல, மோடி அடுத்த தடவை வந்தார்னா அரசியலமைப்பு சட்டமே இருக்காதுன்றான் சார். அப்போ நாடே கிடையாது. அப்போது இல்லை சார், இப்போது ஸ்டாலின் அவர்கள் இது சொல்கிறது எல்லாமே வந்து தன்னோட ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மறைக்கிறதுக்காக தான் மக்களை ஒரு அச்சத்தையே வச்சுருக்காரா? அதாவதுங்க, ஜனங்க வந்து 1000 அலிகேஷன்களை ஸ்டாலின் மேலே இந்த ஆட்சி மேலே சொல்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் திசை திருப்புறதுக்கு இந்த ஒரு படத்தில் சொல்லலாம்ல, ஒரே மருந்தில் எல்லா நோயும் போகணும்னு. அதே மாதிரி தமிழக அரசு மீது வைக்கிற எல்லா அலிகேஷனுக்கும் ஒரே மருந்து, மோடி தப்பு பண்ணுறாரு, மோடி நம்மளை வஞ்சிக்கிறாரு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதோடு நிப்பாட்டிக்கிறார். இது எல்லாருக்கும் இன்றைக்கி தெரிஞ்சோ. டெல்லியில் குளிர் கடிக்கிட்டேயா, இங்கே ஏன் அப்படி இருக்குது
அப்படின்ற நிலைக்கு இன்றைக்கி மக்கள்லாம் வந்துட்டாங்க. மக்கள் இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம முதல்வருக்கு தெரியல. மக்களுக்கும் முதல்வருக்குமான தொடர்பு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்வருக்கு தெரியல. அதுதான் நம்மளோட போதாத காலம். இன்றைக்கி ஒரு குழு அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அந்த குழுவில் போய் முறையிடுங்க. அதுதானே சரியாக இருக்கும். இப்போது 1883 எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, இல்லை திரும்பவும் அந்த பழைய தேர்தல் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1999 இந்த லா கமிஷன் ஒன்று போட்டாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கும், எல்லா கவர்மெண்ட்லேயும் லா கமிஷன் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த சட்ட பரிந்துரைகளை எப்படி பண்ணலாம் அந்த உருவாக்கம் செய்யுது. அவங்களும் இதுக்கு இசைவு தெரிவித்தாங்க. அப்புறம் 2015 2018 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குல்ல, அவங்களும் இந்த ரெக்கமெண்டேஷனை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கோ அவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லாவனும் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் எதிரானது, பிஜேபி எதிரானதுலாம் சொல்லிங்கிறாங்கல்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகளில் ஒரு 3 ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. ஆமாம், ஒன்றுலையும் சம்பளம் இவங்களுக்கு என்ன பிடுங்கிறதுக்கு இங்கே ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு பேசிட்டு, அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் தலைவராக இருக்கிற கமிட்டியில் இவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்க கொடுக்குற நோட்டு இன்றைக்குதில்ல, அவங்க கொடுக்குற சம்பளம் இன்றைக்குதில்ல. அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு என்னென்னா, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக 1996 இங்கே ஒரே தேர்தல் நடந்ததில்ல, எம்பிக்கும் எம்எல்ஏவுக்கும். அப்போல்லாம் இவங்க எங்கே போனாங்க? இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, இப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, அப்படி பண்ணால் எங்களுக்கு 29 தான் வந்துடும், நாங்கள் 39 பேர் இருக்கிறோம், நாங்கள் மொத்தமாக 39 பேர் அமுக்கின்னு போவோம், அதில் 29 ஆகினா எங்கால் அடிச்சுப்பான்ல, சண்டை வந்தாலும் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு பிரச்சனை அதிகமாகிடும் அப்படின்னு. அதெல்லாம் மாற்றக்கூடாது சார். அதாவது எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதன் அடிப்படையில் தான் பகிர்ந்து தரப்படும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல் வைங்க. இல்லை எனக்கு மட்டும் நீங்கள் வந்து அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. ஏதாவது ஒரு ரீசனபிள் காரணத்தை சொல்லணும்ல. பதட்டம், பயம், நடுக்கம், அதோட விளைவு தான் இவங்க வந்து ஒரு மூடியாக ஏதோ பார்த்து யோசித்து கொண்டாந்து கொடுக்குற மாதிரி இவங்க ஒரு கணக்கு பண்ணாங்க. இப்போ இந்த காங்கிரஸில் சுதர்சன் நாச்சியப்பன் ஒருத்தருந்தார்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கார், அவர் வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுவாக இருந்தப்போ அப்போ அந்த கமிட்டி இதை வந்து ஒத்துக்குது, ஆமாம் இதை செய்யணும் அப்படின்ற போது அப்புறம் என்ன பண்ணுறது இவங்க? அப்போது காங்கிரஸோட கூட்டணியும் இருந்தாங்க திமுக. அப்போ 2018 நிதி ஆயோக் இருக்குல்ல, அவங்களும் வந்து இதை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 2019 நடத்துகிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் ஆகும். அந்த தொகுதியெல்லாம் பரிசீலனை பண்ணி அதற்கான வழிமுறையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வரும். 4 வருடம் கழித்து இம்ப்ளிமெண்ட் கொஞ்சமாக பண்ணக்கூடிய விஷயத்த இன்றைக்கே பதறாங்க. இன்னமும் இவங்கள பிடிச்சி எதுவுமே எங்கேயோ போட்ட மாதிரியா? இல்லை, ஒருவேளை அடுத்த தேர்தல் வந்தால் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற பதற்றத்தில் இருக்காரோ ஸ்டாலின்? இல்லை, நிச்சயமாக அது வர முடியாதுன்னு வச்சுங்க. அதோட சார் ஏதாவது செஞ்சால் தானே சார். உங்களோட வித்தியாசமே 3.5 தான். இப்போ 30க்கு மேலே போயிருக்கும் பொழுது எதிர்ப்பா. அப்போது நீங்கள் ஏதாவது செய்யணும்ல. ஒரு 10 வருடம் கழிச்சு வந்திருக்கீங்க, அரசியல்வாதிகளாம் திட்டம் செய்வாங்க, செய்யுங்க. எங்களுக்கும் ஜனங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. ஜனங்கள கோரிக்கை எதுவுமே செய்ய மாட்டேறீங்க. இன்றைக்கி விவசாய போராட்டத்துக்கு ஆதரவெல்லாம் பேசுகிறீங்க. நம்ம ஊரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணான்னா ஒரு 7 பேரத்துக்கு குண்டாஸில் கடாசுறீங்க. நிலம் எடுப்பதற்கு உனக்கு உரிமை இருக்குது, அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த நிலத்தை வைத்திருப்பவனும் அவன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு இந்திய அரசு சட்டம் உரிமைகளை வழங்கியிருக்குல்ல. அப்போ அவனை கன்வின்ஸ் பண்ணணும்ல. ஆனால் நீங்கள் குண்டாஸில் போடுறீங்க. இன்றைக்கி பரந்தூரில் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறான். இந்த உலக முதலீட்டாளர் அதில் அந்த மினியேச்சரை வைக்கிறீங்க. அது அந்த திட்டம் வருமா வராதா, அதுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்க போதா இல்லையா, எதுவுமே தெரியல. ஆனால் அங்கே ஒரு விமான நிலையம் வருது அப்படின்னு காட்டுறேன். அப்போ அங்கே அவ்வளோ பேர் போராடுறேன். அவனை நீ என்ன நினைக்கிற? பைத்தியக்காரன் நினைக்கிறியா? திரும்பவும் நீ மக்கள்கிட்ட தானே வரணும். சார், தொழிற்சாலைகளை வந்து வானத்திலே கட்ட முடியும்னு ஏவாவேலு சொல்லியிருக்காரு. அப்போ எங்கே வைக்கணுன்றீங்க? அதாவது தொழிற்சாலை எதுக்கு சார்? வேலைவாய்ப்புக்காக. வேலைவாய்ப்புக்கு போய் சாப்பிட்டு மனுஷன் நிம்மதியாக இருக்கணும், அதுதானே. ஏற்கனவே அந்த இடத்துல 2 சிப்காட் இருக்குல்ல, ஏன் ஒரு பக்கமே பேலன்ஸ் என்ன ஏற்றுறீங்க? வேற எங்கன்னா இன்னொரு பக்கம் எடுத்து போய் வைங்க. தரிசு நிலங்கள் எவ்வளோ இருக்குல்ல, வைங்க. எதுக்கு விவசாயி பயன்படுத்தி அவன் வாழ்வாதாரத்தை அழித்து அதில் ஒரு தொழிலை கட்டி என்ன பண்ண போகிற? நீ ஜனங்களுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பிட வைக்க போகிற. நாங்கள் நல்லா தானே சாப்பிட்டுங்கிறோம். ஆல்ரெடி எங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக தானே போகுது. இல்லாத இடத்துல போய் வைங்க. இல்லை சார், இன்னைக்கு முதல்வர் பேசும்போது வந்து தமிழ்நாடு வந்து 2வது பெரிய மாநிலமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த முதலீடுலாம் கொண்டு வந்தனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சார், முதலீடுங்கிறது
வர வேண்டும் தான். நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் முதலீடை வர வைப்பீங்க. ஏன்னா பிரதமரோடு அதானி வந்து அவர் ஏதாவது செஞ்சாருன்னா திருட்டு பையன் கூட திருட்டு பையன் சேர்ந்து நிற்கிறான் அப்படின்னு பச்சையாக பேசுகிறானோ. ஏன்னா டெல்லியில் இருக்கும்போது திருட்டு பையனாங்கிறான், இங்கே வந்த பிறகு எப்பா நம்மக்கிட்ட இவன் வேலை ஆகுது, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்க, இதுங்களாம் சும்மா ஜேப்பிடி திருடருங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அதானி தான் பெரும் முதலீட்டை இங்கே கொடுத்தாருன்னு சொல்கிறீங்கள, அது எப்படி ஏற்புடையதாகவே இல்லையே. அங்கன்னா திருடன்றீங்க, இங்கே வந்தால் நல்லா வென்றீங்க. அப்போ ஒரு சந்தேகம் வருதில்ல, ஏம்பா இது உண்மையில் அவங்க காசா இல்லை இவங்க காசாப்பா அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுதில்ல. அதால் இவர்களுக்கான எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை, நடப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் சார் கடந்த 2 தேர்தல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி தான் திமுக ஓட்டு வாங்கினா. அப்போ இதே மாதிரி 2024 நடக்காதுன்றீங்களா? அது நடக்காது சார். ஏற்கனவே அந்த பொய்யை சொல்லி ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சுல்ல. இப்போ எல்லாம் சொல்கிறான்ல, ஐயோ மோடி என்ன சொல்கிறாரு அதை தான் இவனுக்கு செய்கிறானுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்கள. இங்கே பார்த்தா எங்களை வந்து எதிர்ப்புன்றது, அப்புறம் அங்கே போய் கொஞ்சிறது குழாவுறது, ரொம்ப சீட்டிங் பண்ணுவோம். அதாவது பிஜேபி பி டீமே திமுக தான் அப்படின்ற ஒரு நிலை கூட மக்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதால் நீ எத்தனை நிலை தான் மோடி எதிர்ப்புன்னுவேன். மோடி எதிரானவர் தான் நான் கூட ஒத்துக்கிறேன். நீ என்ன பண்ண, நீ என்ன கீழ்ச்சி எங்களுக்கு? இந்தியாவுக்கே மோடி கெட்டது செய்யட்டும், நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். தமிழ்நாட்டுக்கு நீ என்ன எங்களை பாதுகாத்த? எல்லாத்தையும் திறந்தானே விட்ட. 10 பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கா சார் முதலமைச்சர். நாங்கள் என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சுருக்கோம், சொல்கிறதையும் செஞ்சுருக்கோம், சொல்லாதையும் செஞ்சுருக்கோன்றதை சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லாத்த ஒன்று செஞ்சுருக்கானோ, சொன்னதை எதை செஞ்சாங்க சொல்லுங்கள்? 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. இது மாதிரி தான் ஒரு டிவி டிபேட்டில் அன்றைக்கி இரவு பேசுகிறோம். இப்போ 95% நிறைவேற்றாருன்றாங்க. அவங்க ஒரு 3 நம்பரை காட்டுறாங்களே ஒரு அட்டையை அப்படின்னு விவாதத்தில் ஒரு 7 to 8 ஓடுது சார். 10 மணிக்கு போலீஸ் போய் அந்த அட்டையை பிடுங்குறான். ஏன் நம்பரை காட்டுறீங்கன்னு. அப்புறம் அந்த சாமியானெல்லாம் பிரித்து போட்டாங்க. இதுதான் இவர்களோட நிலை. 95% நிறைவேற்றிட்டா நீங்கள் மக்கள் கொண்டாடி இருப்பான்ல. 95 அவர் 99ன்ட்டார். அந்த ஒன்று என்னன்னு தெரில, அது இந்த நீட்டா என்னன்னு தெரில. அப்போது இப்படி நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் ஜனங்க உங்களை கொண்டாடி இருப்பாங்கள்ல. இப்போ நம்ம யாராவது திமுக அரசு இத்தகைய கேவலமான வேலை செய்து இவங்களுக்கு நிர்வாக திறமையே இல்லை, இதில் பாரு இதில் எப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னா படுபாவிங்க பாரு எங்கேயோ காசு வாங்கி எப்படி பேசுகிறானுங்க பாரு, அந்த மகாராஜா நல்லா தானே ஆட்சி பண்ணுறாருன்னு இயல்பாக சொல்லுவாங்கள்ல. நீங்கள் முன்னாடிலாங்க இந்த மாதிரி அரசு மீது குறை சொல்கிறாங்க இல்லை ஏதாவது சொல்கிறாங்கன்னா குடும்பத்தோடு போகிறோன்னா அந்த பொம்பளைங்க புருஷனோட வாயை மூடுங்க. இப்போலாம் இதுங்களும் சேர்ந்து கற்றுதுங்க, படுபாவிங்க நல்லா இருப்பானுங்களா அப்படி இப்படின்னு கற்றுதில்ல. அப்போது நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் எனக்கு வந்து சேரலன்னு ஜனங்க சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா எப்படி இது? ஆனால் இதில் சட்டமன்றத்தில் பேசும்போது வந்து ஒரு 10வது விஷயமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த அரசு சார்பாக நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லையா? மற்றவங்களுக்கு எதிர்ப்பாக நடக்குதாமா? அப்போ இல்லை, குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோன்றதை அதை பதிவு பண்ணுறாங்க இல்லையா? உன் கூடயே உனக்கு அடிமை வேலை செய்கிற திருமாவளவனுக்கே நீ ஆதரவாக இருக்க மாட்டிய, அப்புறம் எப்படி எங்கள் மக்களுக்கு நீ ஆதரவாக இருப்ப? எங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னா சார், எல்லா காலத்துலேயும் வந்து கேஸ்ட் அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சாதியிலும் ஒரு 4 நாள்தாரி போய் இருப்பு தான் சார் செய்வான். அவன் எப்போ வந்து தலையை காட்டுவான்? அரசு இது மீது நடவடிக்கை எடுக்காதடா, பார்த்துக்கலாம்டா, நம்மளை மாதிரி தான்டா அதுவும் அப்படின்னு நினைக்கிற போது அவன் வந்து வாலாட்டுவான். வேங்கை சம்பவம், அதை தொடர்ந்து மலம் கலந்த சம்பவங்கள் பலசு நிறைய நடந்தது. சரி, நீ எங்களுக்குள்ளே எப்படி சண்டையை மூட்டி விட்றப்பார். நம்ம விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் ஒரு பிரச்சனை வருது. பன்னியர்கள் எங்களுக்கான கோயிலுன்றாங்க, பறையர்கள் நாங்கள் அது உள்ளே போகணுன்றாங்க. இதுக்கிடையில் அரசாங்கம் அது எங்கள் கோயிலையா, இந்திய அறநிலையத்துறை கோயிலான்னு சொல்லுது. சரி, பிரச்சனை வருது, அடுத்தடி வழக்கு அப்படின்னு போகுது சார். ஒரு பதட்டமாவது போலீஸை போடுறீங்க, அப்புறம் ஒன் ஃபைன் பண்ணி சீலை வைக்கிறீங்க. சீலை வைத்த அரசு என்ன பண்ணியிருக்கணும்? சீலை வச்சிட்டோம், 2 பேருக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குது, இதை கூப்பிட்டு பேசி 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு பொது அமைதியை நிலைநாட்டணும்ல. இன்னி வரைக்கும் பண்ணாங்களா அதை? இப்போ அங்கே ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா? இவ்வளோ நாள் இவங்க சாமி நான் வச்சேன் பற்றியா சீலை அப்படின்னு இதுலேருந்து ஒரு 2 பேர் சொல்லுவான், ஒழுங்காக கும்பிட்டு இருந்தோம் பாடுறா இவனுங்களால அப்படின்னு அந்த பதட்டம் இருந்து தானே. அப்போ அந்த சமூக பிளவு வேணும்னே உருவாக்குறாங்களா? ஆமாம் சார், இந்த சமூக பிளவு இருந்தால் தான் இவங்க கதை ஓடும் சார். சமூக பிளவு இல்லைன்னா ஏன்பா நாங்களாம் ஒன்று நீங்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல. இப்போ கிராமத்திலாம் இப்போ ஊர் ஒன்றாங்க வச்சுக்க, யார் புதுசாக ஒரு வண்டி வருது, யார் என்ன ஊருக்காரன் அப்படின்வான். இப்போ 2 பிரிவாக பிரிஞ்சுதுன்னா வச்சுக்கோ,
ஓ அந்த சைடு ஆளுங்க பொழுது இவங்க அப்படின்னு இவன் விடுவான். ஓ இந்த சைடில் ஆளுங்க பொழுது இவன் விடுவான்ல. அந்த மாதிரி தமிழ் சமூகம் பிளந்திருக்கணும். இப்போ எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்று அது இந்த தீர்ப்பை வந்து ஆதரிச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளில் அதிகமான தொகையை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்குது. இது ஒரு முரண்பாடாக தெரியலையா சார் உங்களுக்கு? சார் அவருக்கு என்ன சார் இதெல்லாம் தெரியும்? எவனா எழுதி கொடுத்துருப்பான். ஏங்க பிஜேபி என்ன சொன்னாலும் நம்ம வந்து அது கிழக்குன்னா நம்ம மேற்கில் போனோங்கன்னு எவனா சொல்லி கொடுத்துருப்பான். அதை அவர் படிக்கிறாரு. அவருக்கு என்ன இப்போ திமுகவில் எவ்வளோ காசுன்னு அவருக்கு தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமே தவிர இது அந்த பாண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலேயா? நம்ம கிட்டத்தட்ட 600 கோடி மொத்தமாக சேர்த்தா. தமிழ்நாட்டில் 600 கோடிங்கிறத ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் அதிகமாக வாங்கினவங்க இவங்க தான். இல்லை இந்தியாவிலேயே மாநில கட்சிகள் அவங்க தான் அதிகமாக வாங்கினதா சொல்கிறாங்க. இதை விட சிறப்புன்னா அப்போ இந்தியாவில் முதல் மாநிலமாக முதல் கட்சியாக முதலிடத்தில் தமிழகத்தை கொண்டாடி நிறுத்திருக்காருல பெருமகனார். அதால் இவங்க எதை பண்ணாலும் அது பிஜேபி பண்ணுச்சு, அது பிஜேபி பண்ணுச்சுன்ற ஒரு பாலிசியை வச்சுன்னு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மக்கள் வந்து ஒரு சரியான பாடத்தை வந்து திமுகவுக்கு கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த சில கருத்து கணிப்புகளில் வந்து திமுக வந்து 39 தொகுதியிலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்வரும் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருன்னு போது அப்போது இயல்பாக வந்து இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இல்லைங்களா? இல்லை அதாவதுங்க இப்போ திமுக கடந்த தேர்தலில் வாங்கிய ஓட்டுகள் எவ்வளோங்க? எத்தனை %? 33, 30லேருந்து ஒரு 33க்குள்ளே வச்சுங்க. அப்போது 67 பேர் எதிராக இருக்காங்கன்னு. அப்புறம் எதிரிகள் சிதைந்து இருக்கிறார்கள். அதாலே இவங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி போகலாம். அதற்காக இவர்கள் வந்து 33% ஓட்டு வாங்கியிருக்கான் அப்படின்றதுக்காக இவர்கள் வந்து எல்லாருக்குமான எல்லாரும் ஏற்றுக்கொண்ட கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு கருத்து கணிப்பு. சரி, அந்த கருத்து கணிப்புப்படி 39 இடத்துல இவங்க வருவாங்க. அதில் திரும்பவும் மோடி தான் வருவார்னு சொல்கிறாங்க. அதை இவங்க ஏற்றுப்பாங்களா? ஒருவேளை இவங்க தீர்மானிக்கும் சக்தியாக இருக்க மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு நம்பர் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா இவங்க தீர்மானிக்கும் சக்தியாக மாற மாட்டாங்களா? திமுக தீர்மானிக்கிற சக்தி இல்லை, முட்டு கொடுக்குற சக்தியாக மாறுவாங்க. ஓ பிஜேபியோடய சேர்ந்துருவாங்கன்றீங்களா? சார் ஏற்கனவே சேர்ந்தவங்க தானே சார். இவங்களுக்கு என்ன சார் இது? சார் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை. சரி அப்படி கூட சரி அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணலாம் சார். ஆர்எஸ்எஸ் வந்து தீக்கா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம். இதை போய் நம்ம உடன்பிறப்புக்கிட்ட நம்ம சொல்லி ஆர்எஸ்எஸ்காரங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் தான் சார் நம்ம கலைஞர் கருணாநிதி. அப்புறம் இவங்களுக்கு என்ன சார்? இவங்களுக்கு இருக்கிற வரை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், பதவியை சுவைக்கணும் அப்படிங்கிற தீராத வெறி இருக்குது. அதுக்காக எதையும் செய்வார்கள். நீங்கள் இப்போது இந்த ஒன் இந்தியாவில் தேர்தல் செலவுகளை குறைப்பதற்காக நாங்கள் செய்கிறோன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இவங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தப்போ மத்தியில் என்ன சொன்னாங்க? மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் நாட்டின் பொருளாதாரம் வீக் ஆகும், அப்போ 40 கோடி என்னமோ 40,000 கோடி என்னமோ அவ்வளோ செலவாகும் அப்படின்னு முட்டு கொடுத்தாங்கல்ல. அந்த காரணத்தை தானே இன்றைக்கி மோடியாகவும் வைக்கிறாங்க. இது மோடியோட சிந்தனையில் உருவானதில்லை. ஏற்கனவே அது ரொம்ப நாளாக பேசின்னு வராங்க. அதுக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அப்போது இவங்களுக்கு தேவைன்னா அது நல்லது, தேவையில்லைன்னா எதிரானது. நாளைக்கு இதே பிஜேபிக்கு அந்த மாதிரி நிலை ஏற்படாது. சப்போஸ் அப்படி ஏற்பட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கணுன்றாங்க. அந்த ஒரு நிர்பந்தத்தை. ஆமாம், பின்ன போன தடவை என்ன பண்ணாங்க? 40,000 கோடி நஷ்டமாகுதுன்னு மட்டும் இல்லை, லாபத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பங்கு வேணும், எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு வாங்கினவங்க தானே இவங்க. அதால் வந்து எது ஒன்றும் நடக்கலாம். நிச்சயம் சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் பண்ணுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.